தமிழ்நாட்டின் அன்பு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த பதிவில் நாம விவசாய கடன் மற்றும் விவசாய கடன்களினால் விவசாயிகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளார்கள், இந்த பாதிப்பினால் ஒரு விவசாயி விவசாயத்தை நிறுத்தினால் தமிழ்நாடு என்ன ஆகும், ஒரு விவசாயி விவசாயம் செய்வதால் தமிழ்நாட்டிற்கு என்ன லாபம், அவரை சுற்றி எத்தனை துறைகள் இயங்குகின்றன என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக ஒரு அலசப் போகிறோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்வர் அவர்களே, ஒரு தினங்களுக்கு முன்பு நீங்கள் விவசாய பட்ஜெட் சம்பந்தமாக விவசாயத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்து பேசி விவசாய பட்ஜெட் சம்பந்தமாக ஒரு முடிவு எட்டப்பட்டுள்ளது என்பது தெரிய வருகிறது. இந்த முடிவில் நீங்கள் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு தேர்தல் உத்தரவாதம் 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான உறுதியாக நடவடிக்கை எடுத்தபடி விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாயிகள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நீங்கள் விவசாய கடன் தள்ளுபடியில் ஏகப்பட்ட நிபந்தனைகளை வைத்துள்ளீர்கள். அந்த நிபந்தனைகள் எதுவுமே இல்லாமல் அனைத்து கடனையும் நீங்கள் கொடுத்த உத்தரவாதத்தின்படி தள்ளுபடி செய்ய வேண்டும். முக்கியமான ஒரு நிபந்தனை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு நபர் மட்டும்தான் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று ஒரு நிபந்தனை உள்ளது. அது நீங்கள் எதை வச்சு முடிவு செய்தீர்கள் என்று தெரியவில்லை. இன்று பார்த்தால் ஒரு குடும்பத்தில் 4 முதல் 5 வாரிசுகள் இருப்பார்கள். அவர்கள் கூட்டு குடும்பமாக வசித்து வருவார்கள். அவர்களுக்கு இது எப்படி பொருந்தும்? முதல்வர் விஜய் அவர்களே, நீங்கள் கொடுத்த உத்தரவாதத்தை நம்பி விவசாயிகள் மேலும் கடன்காரனாக ஆகியுள்ளார்கள். எப்படி என்று கேட்டால், இன்று பயங்கரமான வறட்சியாக உள்ளது. உங்களுக்கே தெரியும், எல்லினோ ப்ராப்ளம் வேற நிறைய இருக்கிறது. எல்லினோ பிரச்சனையினாலே மழை சுத்தமாக தமிழ்நாட்டு பகுதிகளில் கிடைக்கவில்லை. மேலும் மேல் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அண்டை மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் சோர்ஸும் நமக்கு கிடைக்கவில்லை. எனவே விவசாயிகள் நீங்கள் சொன்ன உத்தரவாதத்தை நம்பி எப்படியா இருந்தாலும் எனக்கு ஒரு 1.25 லட்ச ரூபாய் கடன் தள்ளுபடி வரும், அதனை நம்பி விவசாயிகள் தண்ணீர் சோர்ஸுக்காக இனத்தை ஆழப்படுத்துவதோ அப்படி இல்லைன்னா ஆழ்துளை கிணறு போடுவதோ என்ற வேலையில் இறங்கி மேலும் கடன்காரனாக ஆகியுள்ளார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒரு நாள் காலையில் எழுந்தவுடன் அரிசி கிடைக்கவில்லை, காய்கறி இல்லை, பால் இல்லை, சர்க்கரை இல்லை, கடைகளில் உணவுப் பொருட்கள் இல்லை என்பதெல்லாம் நடந்தால் என்ன ஆகும்? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அந்த நிலை வராமல் யார் இன்று பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு விவசாயி தான். ஆனால் விவசாயம் என்பது வெறும் வயலில் நெல், கரும்பு, காய்கறிகள் விதைப்பது மட்டுமல்ல. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை சுழல வைக்கும் மிகப்பெரிய சக்தியாக விளங்குகிறது இந்த விவசாயம். இந்த வீடியோவை இன்னும் முழுமையாக பார்த்தால் ஒரு விவசாயி எப்படி பல லட்சம் மக்களின் வாழ்க்கையை இயக்குகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தமிழ்நாட்டில் சுமார் 50% மக்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ விவசாயத்தை நம்பிதான் வாழ்கிறார்கள். 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் விவசாயம், கால்நடை, தோட்டக்கலை, மீன்வளம் போன்ற துறைகளில் வேலை செய்கிறார்கள். மாநிலத்தின் மொத்த வேலைவாய்ப்பில் சுமார் 1/3 பங்கு விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகிறது இந்த விவசாயம். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 12% மேலே விவசாயத்துறை பங்கு வகிக்கிறது. விவசாயம் ஒரு தொழில் மட்டுமல்ல,
அது மிக பெரிய பொருளாதார அமைப்பு என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு விவசாயி விதை வாங்குகிறார் என்றால் அதன் பின்னால் விதை உற்பத்தி நிறுவனங்கள் இயங்குகின்றன. அவர் உரம் வாங்குகிறார் என்றால் அதன் பின்னால் உரம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. பூச்சிக்கொல்லி வாங்குகிறார் என்றால் அதன் பின்னால் ஒரு பூச்சி மருந்து நிறுவனம், விநியோகஸ்தர்கள், சில்லறை கடைக்காரர்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விவசாயி டிராக்டர் வாங்குகிறார் என்றால் அல்லது அவர் வாடகை எடுக்கிறார் என்றால் அதன் பின்னால் பல தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மெக்கானிக்கல், உதிரிப்பாக கடைகள், டீசல் நிறுவனம், டீசல் விற்பனையாளர் என பல நிறுவனங்கள் ஒரு விவசாயி நம்பி இருக்கின்றன. நீர்ப்பாசன அமைப்பு ஒரு விவசாயி அமைக்கிறார் என்றால் அதன் பின்னால் பிளாஸ்டிக் பைப் கம்பெனி, சொட்டு நீர் ஓஸ் கம்பெனி, கம்பெனி டீலர்கள், மோட்டார் அதாவது பம்ப்செட் மோட்டார் நிறுவனங்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் இவங்க எல்லாம் ஒரு விவசாயி பின்னாடி இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இதையும் மறக்க வேண்டாம். நமது விவசாயி ஒரு அறுவடை செய்கிறார், அதன் பின்னால் என்ன நடக்கும் என்பதை பாருங்கள். லாரி ஓட்டுநர்கள், சுமை தொழிலாளர்கள், கிடங்குகள், அரிசி ஆலைகள், உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள், மொத்த விற்பனையாளர்கள், சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்கள், இப்படி ஒரு விவசாயியின் உழைப்பை சுற்றி எண்ணற்ற தொழில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து நினைவில் நிறுத்துங்கள். ஒரு வருடம் விவசாயம் பாதிக்கப்பட்டால் நிலைமை என்ன ஆகும்? உர தொழிற்சாலைகள், உர டீலர்கள், சில்லறை உர விற்பனையாளர் நிலையங்கள் பாதிக்கப்படும். விதை நிறுவனங்கள், அதன் கீழ் வரும் நிறுவனங்கள் பாதிக்கப்படும். பூச்சிக்கொல்லி மருந்து நிறுவனங்கள், விற்பனை நிலையங்கள் குறையும். டிராக்டர் விற்பனை குறையும். சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு கிடைக்காது. அரிசி ஆலைகளுக்கு நெல் கிடைக்காது. காய்கறி சந்தைகள் வெறிச்சோடி கிடக்கும். லாரிகள் ஓட்டம் குறையும். கிடங்குகள் காலியாகும். உணவுப் பொருட்களின் விலை உயரும். இன்று இளைஞர்கள் பலர் விவசாயத்தை விட்டு விலகுகிறார்கள். ஆனால் உலகம் முழுவதும் தரமான உணவுக்கான தேவை அதிகரித்து கொண்டே வருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள், நேரடி சந்தை, ஏற்றுமதி சந்தை போன்ற புதிய வாய்ப்புகள் விவசாயத்தில் உருவாகி வருகிறது. விவசாயம் பழைய தொழில்கள் அல்ல, எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு துறையாகவே இன்று பயங்கரமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது விவசாயம். ஆனால் விவசாயிகள் மட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்கிறார்கள், எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல். அதுதான் வேதனையாக இருக்கிறது. ஒரு விவசாயி வயலில் விதை விதைக்கும் போது அவர் உணவை மட்டும் உற்பத்தி செய்வதில்லை, வேலை வாய்ப்பை உருவாக்குகிறார், தொழில்களை இயக்குகிறார், பொருளாதாரத்தை வளர்க்கிறார். ஒரு விவசாயி வளமானால் ஒரு குடும்பம் மட்டுமல்ல, ஒரு கிராமமே வளரும். ஒரு கிராமம் வளர்ந்தால்தான் தமிழ்நாடு வளரும். இன்னமும் எந்த ஒரு தொழில்நுட்பமும் கிடைக்காமல் பின்தங்கியே உள்ளார்கள். ஆனால் நாங்கள் சிறிது நாட்கள் முன்னாடி மனு கொடுக்கும் போராட்டம் ஒன்று விவசாய பாதுகாப்பு சங்கத்தில் நடத்தப்பட்டது. அப்போது சென்னைக்கு வந்தோம். சென்னை வந்து பார்த்தால் கிராமப்புறங்கள் ஒரு துளி அளவு கூட வளரவில்லை என்பதே காட்டுகிறது. அதற்கு முன்னாடி அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் இவர் பெரிய LIC பில்டிங் கட்டி வைத்து விட்டார் என ஒரு கேள்வி எழுப்பி விமர்சனம் பண்ணுவார்கள். ஆனால் இன்று சென்னை வந்து பார்க்கும்போது அந்த LIC பில்டிங் தான் சென்னையிலே சிறிய பில்டிங்காக இருக்கிறது. அந்த அளவுக்கு சென்னை உயர்ந்துள்ளது. எங்கே பார்த்தாலும் மேம்பாலம், ரயில்வே டிராக்குகள், மெட்ரோ என ஏகப்பட்ட வளர்ச்சியை கண்டுள்ளது நகர்ப்புறங்கள். ஆனால் கிராமப்புறங்கள் இன்றளவும் ஒரு பொது போக்குவரத்து வசதி கூட இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்கிறது. சாலை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு சிறப்பு பார்வையை கிராமப்புறங்களில் திருப்பி ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என
இந்த வீடியோவின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.